ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் குயிக்காக இருந்துச்சு. நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வெளியில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. நல்ல குளிர், நைட்லாம் சரியான குளிர் இருக்குது. நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிச்சு. சடன்னு மழை வந்து பெஞ்சிச்சு. ஆனால் இப்போ மழை இல்லை. சரி, வாசலை தொளிச்சு கோலம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வாசலை வந்து தொளிச்சிட்டேன். அப்போ தான் கோலம் போடுறதுக்கு நல்ல தரை வந்து காயும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே தொளிச்சு போட்டுட்டேங்க. சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குங்க. காலையில் இந்த குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது வந்து எங்கள் ஆச்சி சொல்லி கொடுத்த பாடம். என் அம்மாவோட அம்மா எங்கள் ஆச்சி வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும், அப்போ தான் உடம்புக்கு நல்லது, சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை, உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி வச்சு அதை சோறோட விரவி உருளைக்கிழங்கு சோறாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நல்லா சீவிட்டு, இந்த சீவல் இருக்குது பார்த்தீங்களா, சீவலை வச்சு அதை நல்லா சீவிட்டேங்க. அந்த தேங்காய் துருவுனா எப்படி இருக்கும், இந்த கேரட்டெல்லாம் துருவணுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து சீவிட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கடுகு, சின்ன சீரகம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே கருவேப்பிலை, 2 தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு வந்து சீவும் போது வெள்ளையாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறிடுச்சு. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. காலையில் இந்த மாதிரி வெரைட்டியாக சோறு கிண்டி கொடுத்தா வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அது என்னன்னு தெரிலங்க, என்னதான் நம்ம டிஃபன் ஐட்டம் வந்து வெரைட்டியாக சாப்பிட்டாலும் ஒரு குத்து சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதனால தான் மேக்சிமம் நம்ம வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சோறு வந்து எப்போதுமே பொங்கிடுவேன். நமக்கு அப்படி சாப்பிட்டே பழகிருச்சு. எனக்கு நைட்டாக இருந்தாலும் காலையிலையாக இருந்தாலும் 2 இட்லி சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு சோறு சாப்பிடணும், தோசை சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு சோறு சாப்பிடணும், என்ன டிஃபன் சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சோறு சாப்பிட்டா தான் அந்த வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி தோணும். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்ருக்கேங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வேகணும் பார்த்தீங்களா, அதனால தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இதில் வந்து மஞ்சள் பொடி, உப்பு, வத்தல் பொடி இவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. ரெடி ஆனதுக்கப்புறம் சோறோட விரவி அப்படியே ரெடி பண்ணிடலான்ட்டு. மத்தியானத்துக்கு மேலே மழை வருமா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேலே லைட்டாக மழை பெஞ்சிச்சு. ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.